சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற தோசை மாஸ்டருக்கு மாதம் 1,50,000 சம்பளமா? ஆமாங்க, உண்மைதாங்க. ரீசெண்டாக சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் மிஸ்டர் சுரேஷ் ஒரு இன்டர்வியூவில் இதை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சில ரகசியங்களும் அதில் உடைச்சிருக்கிறாரு. இட்லிக்கு எத்தனை கிராம் மாவு, தோசைக்கு எத்தனை கிராம் மாவுன்ற ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஹோட்டலில் 200 கிராம் மாவு தாங்க இட்லிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் விலை 50 ரூபா. அதே சமயத்தில் 200 கிராம் தோசைக்கு அவங்க நிர்ணயிச்சிருக்கிற விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஒரே அளவுள்ள மாவுக்கு 2 வகையான விலை எப்படி வைக்கிறாங்க அப்படின்றது அவர் விளக்கி இருக்கிறாரு. பொதுவாக மிடில் கிளாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இட்லி தான் விரும்புகிறாங்க. மிடில் கிளாஸ்க்கு ஆதரவாக ப்ரைசிங் பண்ணணுன்றதுக்காக விலையை 50 ரூபாயா ஹோட்டல்கள் வைக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இட்லிக்கு 50 ரூபா ப்ரைஸ் வச்சும் நஷ்டம் ஏற்படுறதுனால அதை தோசையில் காம்பன்சேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்ன இன்னொரு ரகசியம் என்ன தெரியுங்களா? அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலும் 1/2 லிட்டரு 500 ரூபாய்க்கு மேலே தாறுமாறு விலைங்க. ஆனால் கஸ்டமர்களுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு தரணுன்ற நோக்கத்தோட சைனீஸ் வெரைட்டிஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். அது மட்டும் இல்லை, தான் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ தன்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவர் செலவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, தன் கீழே வேலை செய்கிற எல்லாருக்குமே அவர் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்து வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் அதனுடைய சுவைக்காக தாங்க ஹிட் ஆகுது. அப்படி ஒரு சுவையான ஃபுட்டை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிச்சனில் இருக்கணும். அதனால தான் தன்கிட்ட வேலை செய்கிற மாஸ்டர்களுக்கெல்லாம் இவர் 1 லட்சத்துலேருந்து 1,50,000 ரூபா சம்பளம் தரதா சொல்கிறாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தாங்க நமக்கு புலப்படுற ஒரு விஷயம், எதுக்காக இவங்க காஃபி 50 ரூபா, தோசையை 100 ரூபா, இட்லி 50 ரூபான்ட்டு ப்ரைஸிங் வைக்கிறாங்கட்டு புலப்படுது. எந்த ஒரு ஹோட்டலியரும் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்குதுன்ற ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாரு. அடுத்த முறை நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், தோசை 100 ரூபாய்க்கு மேலே விலை இருந்தால் அதில் வேலை செய்கிற மாஸ்டருக்கு சூப்பரான சம்பளம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்குறதுக்கு சரிங்க. ஆனால் மிடில் கிளாஸுக்கும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் பட்ஜெட்டில் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் இப்போது ரொம்பவே கம்மியாகிட்டு வருதுங்க. சரி, ஏதாவது ரோட்டோர ஹோட்டலில் சாப்பிட்லான்னா விலை கம்மியாக இருந்தாலும் ஹைஜீன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பல ரோட்டோர கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுவண்டி இல்லாத நேரத்தில் பலரும் அந்த இடத்துல யூரின்லாம் போகிறத நம்ம பல இடத்துல பார்த்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்த பிறகு ரோட்டோரத்தில் போய் சாப்பிட்றதுக்கும் நமக்கு தோண மாட்டேங்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் சம்பாதிக்கிறது படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கிட்டு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஹோட்டலில் ஒரு மாஸ்டருக்கு 1,50,000 ரூபா சம்பளம். ஆனால் டிசிஎஸில் ரீசெண்டாக 12,000 பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க. என்ஜினியரிங் படித்தவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓலா, ஸ்விக்கின்ட்டு 2 வீலரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணும்போது மனசு ரொம்பவே குழம்பி போகுதுங்க. என்ன இருந்தாலும் சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட் ஓனரை திரு சுரேஷ் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன திட்டினாலும் தாராளமாக திட்டுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். நன்றி.